வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸோட சைஸ் வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ அது வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் இருக்கும், ஸோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ்க்கு கரெக்டாக வந்து அந்த கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோ மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபெதரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து அது கிராப் பண்ண மாதிரியோ இல்லை செட் பண்ண மாதிரியோ இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபெதரை கரெக்டாக நீங்கள் பார்த்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், ஃபோட்டோஸை நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக்க ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துருங்க. பிரைட்னஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு -25 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பல்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகி ஷோ ஆகும் அந்த ஃபோட்டோ. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் இமேஜோட டைம் வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி இந்த இடத்துல கீழே செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோவை மேக் பண்ணலாம். ஃபோட்டோஸை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃபெதர் ஆப்ஷனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ அதனால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடிட் பண்ணுங்கள். நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சேனலுக்கும் போய் உங்களோட சப்போர்ட்டை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.